கர்த்தர் அந்த கப்பலை நிரம்பி வழிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருந்தார். நான் நம்புகிறேன் உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய முயற்சி, நீங்கள் செய்திருக்கிற வேலை, நீங்கள் பாடுபட்ட அந்த காரியங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய கப்பலை வெறுமையாகவே வைத்திருக்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் நீங்க அறுக்கலாம். கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சோம், கையில வரும்போது ஒன்னும் இல்லாம இருக்கலாம். இந்த பேதுருவை போல காலியான படகை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் எத்தனை பேருடைய கப்பல் இன்றைக்கு வெறுமையா இருக்கிறதோ, அவர்கள் அத்தனை பேரை பார்த்தும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே, இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்க கப்பலை, ஆமேன், உங்க வாழ்க்கையை, ஸ்தோத்திரம், கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணி நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நம்புறவங்க கரங்களை மேல தட்டி சத்தமா அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் வெறுமையான படகுகளை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர், கர்த்தர், கர்த்தர் வெறுமையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபையில அதிகாலை ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. காலையில 5 மணிக்கு ஜெபம். அப்போ ஒரு நாள் அந்த காலை ஜெபத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் கேட்டேன், கடனா இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டேன். அப்போ கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல அப்ப அடுத்த ஒண்ணு கேட்டேன், இந்த சர்ச்சிலேயே நான் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், ஆனா பேங்க்ல இது வரைக்கும் நான் அந்த ஸ்டார்ட் பண்ற அமௌண்ட்டை தவிர வேற ஒரு அமௌண்ட்டை நான் என் பேங்க்ல போட்டதே இல்லை. என் பேங்க்ல பேலன்ஸ் அந்த இன்ஸ்டியல் அமௌண்ட் எவ்வளவு இருக்குதோ அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கை தூக்க சொன்னா நிறைய பேர் கை தூக்குனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போ அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல இருந்து அவங்க திரும்ப அந்த பேங்க்ல அவங்க பணமே எதுவுமே இன்னும் போட்டதே இல்லை அப்படி. அப்ப நான் சொன்னேன், சரி நாளைக்கு நீங்க வரும்போது அந்த பேங்கோட பாஸ்புக்கை எடுத்துட்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதை வச்சு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுடைய நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அப்ப அடுத்த நாள் காலையில அதிகாலை ஜெபத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வச்சிருந்த அந்த அப்ப இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அந்த டேபிள் மேல அத்தனை பேரும் நிறைய பேர் பாஸ்புக்கை கொண்டு வச்சாங்க. அப்போ ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க கையில கொடுத்தேன்.